ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கோல்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லோரும் தெரியும், இப்போ இந்த ரெக்ரூட்மெண்ட்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றின டவுட்ஸ் நம்ம கமெண்ட் செக்ஷனில் நிறைய போடுறீங்க. ஸோ இதுக்கான தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் நான் அந்த கமெண்ட்ஸை உங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் சில விஷயங்களை ஃபுல்லாக சொல்ல முடியாது இல்லையா? அதனால் நான் உங்களுக்கு ஒரு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம், டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு. இது ஒருத்தருக்குன்னு இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக தான் இதில் நம்ம கமெண்ட் செக்ஷனில் போட்டிருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஹைலைட் பண்ண கமெண்ட்ஸ் எல்லாம் மட்டும் உங்களுக்கு அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இது போல் உங்களுக்கு வீடியோ போடுறது பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒரு லைக்கை போட்டு விடுங்க. அது மட்டும் இல்லாமல் இதே போல் அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியும் வைங்க. அப்போ தான் ஐடிகே பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, கலை லியோனா 9075 அப்படிங்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா, மெயில் ரிசீவ்ட் எஸ்டர்டே ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் ட்ரைனிங். ஆமாம், ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா, மெயில் அவங்களுக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ ஈகர்லி வெயிட்டிங், அந்த ட்ரைனிங்க்கான அந்த நெக்ஸ்ட்டு மெயில் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணுறதுக்கு அந்த மெயில் மூலமாக தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் மெயில். தென் செகண்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா, மேனகா R2483 அப்படிங்கிறவங்க போட்டிருக்காங்க. மேம், அங்கே எந்த மாதிரி ஒர்க் இருக்கும்? ஸோ என்ன ஒர்க் அப்படிங்கிறது இணைய வரைக்கும் நமக்கு எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் அவங்க கொடுக்கல. ஆனால் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஹைடெக் லேபில் இந்த எம்எஸ் ஒர்க்கு தான் பார்க்க போகிறதா ஏற்கனவே நம்ம சேனலில் நம்ம சொல்லியிருந்தோம். எம்எஸ் ஒர்க் தான் பார்க்க போகிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா, மேம் ட்ரைனிங் டேட் போஸ்ட்போன் ஆகிடுச்சா அப்படின்னு கார்த்திகா சிரலாதன் 79 அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. ட்ரைனிங் டேட் இன்னுமுமே நமக்கு ப்ரப்போஸ் பண்ணலை இது வரைக்கும். என்றைக்கு அப்படின்றது சொல்லலை. ட்ரைனிங்கிறது இருக்குது, ஆனால் என்றைக்கு அப்படிங்கிறது அந்த மெயில் மூலமாக தான் தெரிய போகுது. ஸோ டேட்டெல்லாம் இன்னும் போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு வேலையே இல்லை. ஏன் அப்படின்னா டேட்டை இன்னும் இன்ஃபார்ம் பண்ணலை ஃப்ரெண்ட். ஸோ இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சத்யா மூர்த்தி 5761 அப்படிங்கிற ஃப்ரெண்டு ஒரு இது போட்டிருக்காங்க, இன்னும் மெயில் நோ மெசேஜ். இதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்கிற விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம நிறைய எஃபோர்ட்ஸ் எல்லாம் போட்டோம், ஆனாலும் மெயில் வரலன்னு சில பேருக்கு வந்திருக்கு, இருந்தாலும் வரல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணும்போது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ இது போல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. என்னால் மெசேஜே ரிப்ளை பண்ண முடியாத அளவுக்கு நமக்கு இன்பாக்ஸ் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ அதுதான் ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஈவினிங் வரைக்கும். அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் ஃப்ரெண்ட், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நிறைய பேருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கவலையே படாதீங்க, நெக்ஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கூட நமக்கு கிடைக்கும். தென் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். VVVCI8TO அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஒர்க் பண்ணுற ஊர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம செலக்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஒர்க் எங்கே அப்படிங்கிறது மோஸ்ட்லி பார்த்தோம்னாக்கா நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயே தான் இந்த ஒர்க் இருக்க போகுது. இது சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம ஊர்லேயே தான் இருக்கும், நம்ம ஊரை சுற்றி இருக்க ஊருங்களில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். ஃபஸ்ட் நம்ம ட்ரைனிங் அட்டன் பண்ணுவோம், அதில் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு என்ன பிளேஸ் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் தான் சொல்ல போகிறாங்க, நமக்கு அலாட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சில கமெண்ட்ஸ் மட்டும்தான் என்னால் இந்த மாதிரி எடுத்து போட முடியும். எனக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக நான் அடுத்தடுத்த கமெண்ட்ஸ் எடுத்து போடுறேன். அது மூலமாக உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. தேங்க்ஸ்.